வணக்கம். இப்பதிவினை முதற் தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். விளக்கு. விளக்கு எரிந்த வீடு வீண் போகாது என்பது பழமொழி. வீடுகளில், கோயில்களில் ஏன் விளக்கு ஏற்றுகிறோம்? தீபத்துக்கு தன்னை சுற்றியிருக்கும் தீய சக்திகளை அகற்றும் தன்மை உண்டு. இதனால் பாசிட்டிவ் வளர்ச்சி அதிகரிக்கிறது. சுற்றுப்புறம் தெளிவாகவும் பலமாகவும் காணப்படுகிறது. விளக்கேற்றாமல் விட்டால் எல்லோரும் சோர்வாக இருப்பார்கள். வீடு மயான அமைதியாக இருக்கும். இதுதான் விளக்கேற்றும் தத்துவம் ஆகும். நல்லெண்ணெய் விளக்கு. சூரிய நாடி சுறுசுறுப்பு அடைகிறது. நம் உடலின் 7 சக்கரங்களின் மூலாதாரமும் சுவாதிஷ்டமானும் தூய்மை அடைகிறது. நெய் விளக்கு சுசம்னா நாடியை தூண்டுகிறது. மணிபூரகம், அநாகதம் தூய்மையடைகிறது. உடம்பிலிருக்கும் நாடிகள் சூரிய நாடி, சந்திர நாடி, சுசம்ன நாடி. சூரிய நாடி நல்ல சக்தி, வெப்பத்தை கொடுக்கிறது. சந்திர நாடி குளுமையை கொடுக்கிறது. சுசம்னா நாடி ஆன்மீக பாதையை காட்டுகிறது. கருக்கல் நேரமான மாலை 6:30 மணிக்கு விளக்கேற்றுவது மிகவும் நல்லது. சூரியன் மறைவதனால் ஏற்படும் விஷ சக்திகளை இந்த தீபம் போக்குகிறது. பெண் பிள்ளைகள் விளக்கேற்றுவது நல்லம். விளக்கு எரிந்த வீடு வீண் போகாது. நன்றி, வணக்கம்.